ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஆக்சுவலி இதை நம்ம என்ன பேச போகிறோம்னா, விஷால வந்து செம்மையாக ஸ்லிப்பர் ஷாட் கொஸ்டின் கேட்டு ஆங்கர் ஷோபனா வந்து செம்மையாக வெளுத்து வாங்கியிருக்காங்க. அதை பற்றி தான் பேச போகிறோம். நான் இதை பற்றி பேச வேணாம்னு நினச்சேன். எனக்கு ஏன்னா அவரை பற்றி எந்த வீடியோவுமே நான் பெருசாக போடவே இல்லை. உள்ளேயும் சரி வெளிலேயும் சரி. அங்கே அது ஒர்த்தே இல்லாத ஒரு ஆள் அப்படின்னும்போது பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு. பட் ஆனால் அவர் வந்து இந்த இன்டர்வியூஸ்லலாம் வந்து உருட்டுன்னு உருட்டுனதை பார்த்தா எனக்கு செம்ம கோவம் வருது. இதில பொண்ணுங்க தான் தப்பு, இல்லன்னா பொண்ணுங்க சைடுல தான் தப்பு இருக்கு அப்படின்ற மாரி இவர் ஒண்ணுமே பண்ணலங்கிற மாரி பேசினது வந்து அவ்ளோ கடுப்பா இதில ஜாக்லின் விஷயம் வேற உள்ள அந்த ஆங்கர் கேட்டாங்க. ஆக்சுவலி சௌந்தர்யா நம்ம வந்து விஷால் விஷயம்னு எடுத்தாலே தர்ஷிகா, அன்ஷிதா ஆப்வியஸா வருவாங்க. அதுக்கப்புறம் அ என்ன சொல்றது, ஆரம்பத்துலேருந்தே சௌந்தர்யா விஷயம் வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னா, இதில ஜாக்லின் பத்தியும் அவர் சும்மா விடல. அவர் ஜாக்லின் பத்தியும் நெறைய இடத்துல பேசியிருப்பாரு. பின்னாடி பேசியிருப்பாரு. ஜாக்லினுக்கு இது தெரியாது. மேபி அவங்க வீடியோஸ் பார்த்தாங்களான்னு கூட தெரியாது அப்படின்னா, இங்க சோபனா அவங்க ஆங்கர் வந்து அ செம்மையா ஜாக்லினோட விஷயத்த அந்த ஃபுட்டேஜே போட்டு காட்டி, அந்த ஆடியோவ கேட்க வச்சு, அதுக்கு பதில் சொல்ல வச்ச விதம் வந்து செம்ம ஸ்லிப்பர் ஷாட்டா இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். அதனால இத நான் பேசியே ஆகணும். அதாவது இது வந்து அந்த ஷோ வந்து சொசைட்டியோட ரெப்ளிகான்னு ஒரு சின்ன பன்னீர் பட்டர் மசாலாக்கு சொன்னாரே டைட்டில் வின்னர் முத்துக்குமரன் சார், மண்ணின் மைந்தன் சார் சொன்னார்ல, நம்மளுக்கு அதெல்லாம் 1 ஹார்ல காட்டவே இல்ல. சௌந்தர்யாவ எப்படி அவர் அந்த ஃபுல் டேவும் வச்சு அந்த பன்னீர் பட்டர் மசாலாக்கு ஒரு மைனாரிட்டிக்கு அந்த வெஜிடேரியன், நான் வெஜிடேரியன் விஷயம் தான். சோஷியல் மீடியா ஃபுல்லா ட்ரெண்ட் ஆச்சு. ஒரு பொறுப்பு இல்லாம நடந்துக்கிட்டாங்க, அப்படி நடந்துக்கிட்டாங்க. ஒரு வெஜிடேரியன் ப்ரிஃபரன்ஸ் இல்லையா, மைனாரிட்டி ப்ரிஃபரன்ஸ் இல்லையா, அப்படி இப்படின்னு. அவரெல்லாம் தானே உள்ள இருந்தாரு. விஷால் பண்றதெல்லாம் பார்த்துக்கிட்டோம், தெரிஞ்சுக்கிட்டோம், எல்லாமே தெரிஞ்சுமே, ஏன் விஷ்ணு உள்ள வந்து ஒரு விஷயம் நீங்க உள்ள பண்ணியிருக்கீங்களா, இத இங்கேயே சரி பண்ணிடுங்க. வெளில அது வேற மாரி ப்ரொஜெக்ட் ஆகுது. அப்படிலாம் சொல்லும்போது அங்கேயும் முத்துக்குமரன் இருந்தார்ல, தீபக் சார் இருந்தார்ல. அப்பல்லாம் மேனஸ் ராஜாலாம் வாய் தொறக்கலையே, மண்ணின் மைந்தன்லாம் வாய் தொறக்கலையே அப்படின்னா, அப்பவே விஷால் செய்ற தப்ப அங்க உள்ளேயே யாராச்சும் ஸ்ட்ராங்கா சொல்லியிருந்தா, என் ஹோஸ்ட்டுமே கேட்டிருந்தா, விஜய் டிவியுமே அத வெளில ரொம்ப ஸ்ட்ராங்கா காட்டி, சௌந்தர்யாவ தான் அவர் பேசினாரு அப்படின்னு சொல்லியிருந்தா, அது அதுக்கு அடுத்த லெவலுக்கு தர்ஷிகாவுக்கு போயிருக்காது, அன்ஷிதாவுக்கு போயிருக்காது, ஜாக்லினையும் பேசியிருக்க மாட்டாரு அப்படின்னா, இதுல அப்பட்டமா விஷாலோட தப்ப மூடி மறைச்சது விஜய் டிவி தான் அப்படின்னு சொன்னா, இந்த இடத்துல ஆங்கர்லாம் கூட வெளில வந்தப்புறம் எந்த ஆங்கரும் அவர அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா கேள்வி கேட்கல. அதுவும் நெறைய பேர் இருக்காங்களே. அந்த இவங்க மேல் ஆங்கர்ஸ்லாம் இருக்காங்களே. அவங்கலாம் யாருமே எதுவுமே பெருசா ஸ்ட்ராங்கா கேட்கவே இல்லையே. ஆனா ஒரு ஃபீமேல் ஆங்கரா இவங்க வந்து செம்ம ஸ்ட்ராங்கா அந்த கேள்விய கேட்டு கேர்ல்ஸ்க்கான ஒரு ஸ்டாண்ட் எடுத்து வச்சது வந்து ஹேட்ஸ் ஆஃப் டூ ஷோபனா மேம் அப்படின்னு தான் நான் சொல்லணும். ஷோபனா மேமோட ஆங்கரிங் எனக்கு எப்பயுமே பிடிக்கும். நான் ஜென்ரலாவே ரொம்ப நாளா வந்து அ தாரா மேம் அவங்களும் தான். ஆக்சுவலி தாரா மேம், ஷோபனா மேம், அப்புறம் ஐபிசி மங்கை டிவில இன்னொருத்தவங்க கேட்டிருந்தாங்க. அவங்கலாம் கூட கொஞ்சம் ஏன்னா அவங்கலாம் இப்ப தான் அந்த மீடியாக்குள்ள ஆங்கரிங்கா வராங்க அப்படின்னும்போது, ஓரளவுக்கு அவங்களால எந்த அளவுக்கு டச் பண்ண முடியுமோ, அந்த அளவுக்கு மட்டும் அந்த டாபிக்க டச் பண்ணிட்டு விட்டுட்டாங்க. சாரா மேம் ஓரளவுக்கு ஸ்ட்ராங்கா கேட்டாங்க. ஷோபனா மேம் தான் ஸ்லிப்பர் ஷாட் கொஸ்டினா கேட்டாங்க. இதுல அவங்க கேட்டாங்க அப்படிங்கிறத விட கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம விஷால் தவிச்ச விதம் வந்து, அந்த கண்ல அந்த பயம் தெரிஞ்சது. அந்த பதட்டம் அந்த முகத்துல தெரிஞ்சது. அப்படியே வேர்த்து விறுவிறுக்க தான் அந்த பதில அவர் சொல்லியிருக்காரு. 3 இன்டர்வியூஸ்லயுமே 3 பேரும் வேற வேற விதமா அவங்களோட கொஸ்டின்ஸ வச்சாலுமே, அதுக்கு இவரோட உருட்டு ஒரே மாரி தான் இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த கண்டிப்பா விஷாலோட ஃபேன்ஸ் யாரா இருந்தா தயவுசெய்து இத பார்க்காதீங்க. நான் ஃபர்ஸ்ட்டே டிஸ்க்ளைமர் போட்டுடுறேன். எனக்கு வந்து இந்த இடத்துல விஷால குத்தம் சொல்லணும் அப்படிங்கிறத விடவும், இந்த கொஸ்டின்ஸ ஸ்ட்ராங்கா ரைஸ் பண்ண சோபனா மேம்க்கு ஹேட்ஸ் ஆஃப் டூ சோபனா மேம் அப்படின்னு தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா சோபனா மேம் அவங்கள வந்து நான் ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன். ஃபேட்மேன் ரிவ்யூல நான் 6, 7 சீசன் பார்த்துருக்கேன்னும்போது, அவங்க கூட அந்த காம்போ ரிவ்யூ பண்ணுவாங்க இல்லைங்களா? கூட உட்காந்து ஆங்கர் பண்ற அந்த இடத்துல சோபனா மேமும் பண்ணியிருக்காங்க. அதே நான் பார்த்துருக்கேன். போன சீசனும் அதுக்கு முன்னாடி சீசனும் பண்ணியிருக்காங்க. அப்புறம் சாருன்னு ஒருத்தவங்க பண்ணாங்க நடுவுல. அதுக்கப்புறம் தாரா மேமும் கொஞ்ச நாள் பண்ணியிருக்காங்க. அப்படின்னும்போது, அப்படிதான் இவங்களலாம் எனக்கு தெரியும்னா, அதுக்கப்புறம் கொஞ்சம் செலிபிரிட்டீஸ் எல்லாம் இவங்க இன்டர்வியூ பண்ணும்போதுமே நெறைய வந்து பார்த்துருக்கேன் அப்படின்னும்போது, எப்பயுமே சோபனா மேமோட அந்த கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப ஷார்ப்பா இருக்கும். கிறிஸ்டல் கிளியரா இருக்கும் அப்படின்னா, இந்த இந்த இடத்துல விஷால் மட்டும் தான் இன்டர்வியூ குடுக்கல. மத்தவங்க எல்லாரும் வந்து குடுத்துட்டாங்க. பிக் பாஸ் கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாம். விஷால் மட்டும் தான் ஓடி ஒளிஞ்சிட்டு இருந்தாரு சாரு. அப்படியே வரவே இல்ல. ரயானோட அந்த ப்ரீமியர் ப்ரீமியம் ஷோ கூட பட்டும் படாம வந்துட்டு, அப்படி இருக்கிற இடம் தெரியாம போயிட்டாரு அப்படின்னா, அப்ப எல்லாரும் குடுத்துட்டாங்களே, செகண்ட் ரன்னர் அப் மட்டும் இன்டர்வியூ குடுக்கலன்னா எப்படி? அதுக்கப்புறம் இங்கேயும் ஒரு அட்டெண்டன்ஸ போட்டுருவோம். எப்படி ரயான் ப்ரீமியர் ஷோக்கு போனோமோ, அதே மாரி இங்கேயும் அட்டெண்டன்ஸ போட்டுருவோம். அப்படிங்கிற மாரி தான் சார் வந்திருப்பாருன்னு நெனைக்கிறேன். ஆனா, ஷோபனா மேம் விடல. செம்மையா வெளுத்து வாங்குனாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ கன்டென்ட்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகேங்களா? ஆல்ரெடி இப்ப தான் ஒரு மூவி ரிவ்யூவும் போட்டிருக்கோம். ஸோ பார்க்காதவங்க அதையும் போய் பாருங்க. ஓகேங்களா?
இப்போ வந்து அவங்க என்ன கொஸ்டின்ஸ் கேட்டாங்க அப்படின்றது நம்ம ஆல்ரெடி நம்மளுக்குள்ள இருக்க அதே கொஸ்டின்ஸ், அதே ஆதங்கம் அதே தான். ஆ தர்ஷிகாவோட விஷயம் வந்து எப்படி நீங்க பண்ணீங்க? நீங்க அதில செஞ்ச தப்புன்னு ஒத்துக்கிறீங்களா? தப்பு பண்ணியிருக்கீங்களா? அப்படின்லாம் கேட்கும்போது, திருப்பி திருப்பி உருட்டுன்னு உருட்டி தப்பு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்றத விட, இது வந்து பர்சனல் பிட்வீன் மீ அண்ட் தர்ஷிகா அப்படின்னு ஒரு வார்த்தைய வேற விட்டுட்டாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு இதில 2 பேருமே பண்ணியிருக்கோம். அத வந்து கிளியரும் பண்ணிட்டோம். 2 பேருமே சார்ட் அவுட்டும் பண்ணிட்டோம். அது மட்டும் இல்லாம இதில நான் தப்பு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்றத விட, கத்துக்கிட்டேன்னு வேணா சொல்லலாம். இவரு என்ன கத்துக்கிட்டாருன்னு எனக்கு தெரியவே இல்ல. என்ன கத்துக்கிட்டாரு? எனக்கு இதுக்கு யாருக்காவது பதில் தெரிஞ்சா சொல்லுங்க. என்ன கத்துக்கிட்டாரு? ஏன் ஒரு ஒரு பொண்ணையும் ஹர்ட் பண்ணி சாரி சொல்ல கத்துக்கிட்டாரா? இல்ல அந்த சாரியாவது ஒழுங்கா சொன்னாரான்னு கேட்டா, அது சௌந்தர்யாக்கு மட்டும் தான் சொன்னாரு. ஜாக்லின்க்கு சொன்னாரான்னு கேட்டா, நம்மளுக்கு தெரியாது, நம்மளுக்கு காட்டல. அப்படியே சொல்லியிருந்தாலும், அத வந்து அவர் ரொம்பவே ரியலைஸ் பண்ணி சொல்லியிருப்பாரான்னு கேட்டா, கண்டிப்பா கிடையாது. இவரு சௌந்தர்யாக்கு சொன்ன சாரியுமே அ புரோகிராம் ஸ்டார்ட் ஆயி 2வது வாரம், 3வது வாரம் பேசின விஷயத்துக்கு ஹோஸ்ட் சொன்னப்பயே சாரி கேட்டிருந்தா கூட பாரு, ஹோஸ்ட் தான் அப்பயே சொன்னார்ல, "உங்களுக்கு தைரியம் தான் நீங்க முன்னாடியே போய் அந்த பெர்சன் கிட்ட சாரி கேட்கலாம்." அப்படின்னு. அப்பயே அவரு கேட்டாருன்னா, அவருக்கு அப்ப புரியலையாம். இவருக்கு ஃபர்ஸ்ட்டு தப்பு செய்யும்போது தெரியலையாம். ஹோஸ்ட் சொல்லும்போது என்ன தப்புன்னே புரியலையாம். அதுக்கப்புறம் இவரு புரியும்போது வந்து ஷோவே முடிய போகுதாம். அப்ப சொன்னாராம். எப்போ ஷோ 2 நாள்ல முடிய போகுதுன்னா, அப்ப தானே சொன்னாரு. அந்த போகி விஷயம் வரும்போது தானே சொன்னாரு. அதுக்கு 1 வாரம் முன்னாடி, 2 வாரம் முன்னாடி உருட்டுன்னு உருட்டின்னு இருந்தாரு. அது அந்த பொண்ணுக்கே புரியல. எதுக்கு விஷால் வந்து சாரி கேட்டான் அப்படின்ற மாரி அந்த பொண்ணே சொல்லிடுச்சு. அப்புறம் நேஹா வந்து உட்கார வச்சு சாரி கேட்கும்போது அந்த பொண்ணுக்கு அரைகுறையா தான் புரிஞ்சுது. போகி அந்த விஷயம் வந்து மோஸ்ட் சொல்லும்போதுமே ஓரளவுக்கு என்னமோ புரிஞ்சிருக்கு. அதனால தான் இத்தினி பேர் திருப்பி திருப்பி ஏன் அது வருதுன்னால நான் வெளில போய் பார்த்தப்புறம் தான் எனக்கே புரிஞ்சுது. எனக்கு கொஞ்சம் ஹர்ட் தான் ஆச்சு. ஆனா யாரா இருந்தாலும் அந்த மாரி அவன் கேரக்டர் அசாசினேட் பண்ணியிருக்கக்கூடாது. கேரக்டர் அசாசினேட் என்ன பண்ணது எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்தது. யாரா இருந்தாலும் அது பண்ணியிருக்கக்கூடாது. என்ன பண்றது? இப்போ ஃப்ரெண்டா சரி ஓகே ஏதோ கோவத்தில பேசியிருப்பான், தெரியாம பேசியிருப்பான்னு விட்டுற வேண்டியது தான் அப்படின்னு அதுக்கு மேல அத பேசுனா, அந்த பொண்ணுக்கும் அது அசிங்கமாவும் அப்படிங்கிற பட்சத்தில அந்த பொண்ணு அத பேசாம நாசூக்கா விட்டுருச்சு அப்படின்னா, இங்க வந்து இவரு உருட்டுன்னு உருட்டுறாரு. சௌந்தர்யா விஷயமே இப்போ நாங்க வந்து ஃபோன் கூட பண்ணி பேசிக்கிறோம். இப்போ ஆல்ரெடி கூட ஒரு ஆல்பம் பண்ணியிருக்கோம். இப்போ இன்னொன்னும் பண்ணலாம் செய்யலான்னு நான் வந்து இன்னொரு ஆல்பம் பண்றதுக்கு கூட ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன் சௌந்தர்யாவ. அப்படிங்கிற மாரி சௌந்தர்யா கிட்ட உள்ள சாரி கேட்டது பத்தாதுன்னு, இப்போ வந்து ஆல்பமே எல்லாம் செய்றாரு அப்படின்னா, இந்த விஷயத்த இவர் தர்ஷிகா விஷயத்துல ஏன் ஒத்துக்கல அப்படின்னு வந்து கேட்கும்போது, பண்ணீங்களா? தப்பு பண்ணது அ ஆமாவா? இல்லையா? அப்படின்னு சொல்லுங்கன்னா, அதுக்கு ஆமா, இல்ல 2மே சொல்லாம உருட்டுன்னு உருட்டுறாரு. இதுல வந்து அவங்க நல்லாவே கேட்குறாங்க கொஸ்டின். இப்ப தர்ஷிகா விஷயத்துல என்ன தப்பு பண்ணீங்கன்னா, அதுதான் அன்ஷிதா சொன்னது தான். அதாவது நோவ ஸ்ட்ராங்கா சொல்லன்னு தானே இவரு சொல்வாரு. ஷோக்குள்ளன்னு அத தானே சொல்வாரு. அதே உருட்ட தான் சொல்றாரு. இவங்க திருப்பி அந்த நோக்குள்ளேயே போகாம, அப்ப தர்ஷிகா விஷயத்துல ஏதோ பண்ணியிருக்கீங்க, ஒத்துக்கிறீங்களா? அப்டின்னா, அது ஒத்துக்கிறேன் அப்டிங்கிறத விட கத்துக்கிட்டேன். எல்லாரும் மிஸ்டேக்ஸ் பண்ணுவாங்கல்ல, கத்துக்கிட்டேன். நான் வந்து எல்லாருக்கும் ஒரே மாரி தான் லவ் குடுத்தேன். அதாவது அவர் பேசுறது பார்த்தீங்கன்னா, வாய்க்கும் வலிக்காம, நாக்குக்கும் வலிக்காம, அந்த வழவழ கொழன்னு சொல்லுவாங்களே, "வாழைப்பழம் மாரி பேசுறான்" அப்டின்னுவாங்களே, அந்த மாரி தான் இருந்தது 3 இன்டர்வியூஸுமே. இதுல ஸ்ட்ராங்கா நின்னது சோபனா மேமோட இன்டர்வியூ. மத்த 2 கேர்ள்ஸுமே வந்து தாரா மேடமும் சரி, இன்னொரு கேர்ளும் சரி, ஐபிசி மாங்கே அந்த டிவில அந்த சேனல்ல குடுத்த இன்டர்வியூமே சரி, எல்லாருமே அவர் வாயிலேருந்து ஏதோ ஒரு விதத்தில தர்ஷிகாவ நான் ஹர்ட் பண்ணிட்டேன். இல்ல தர்ஷிகா விஷயத்தில எனக்கான ஒரு விஷயத்தில நான் இன்னும் கொஞ்சம் கான்ஷியஸா பண்ணியிருக்கலாம். இல்லன்னா வந்து சரி ஓகே தர்ஷிகா, அன்ஷிதா என் பெர்சனல்னே வச்சுக்கிட்டாலுமே, சௌந்தர்யா விஷயத்தில நான் அப்படி பண்ணியிருக்க கூடாது அப்படின்னுமே, இப்பல்லாவது அந்த அந்த விஷயத்த ரியலைஸ் பண்ணி அவர் அது வாயில சொல்லுவாருன்னு பார்த்தா, எந்த இடத்துலயுமே அவருக்கான விஷயத்த அவரு ஒத்துக்கவே இல்லங்க. உருட்டுன்னு உருட்டுறாரு. சௌந்தர்யா கிட்ட சாரி கேட்டத மட்டும் சொல்றாரு. ஏன் சௌந்தர்யா கிட்ட மட்டும் சாரி கேட்டாரு அப்படின்னு சொன்னா, இல்லன்னா சௌந்தர்யா ஃபேன்ஸ் சும்மா விடுவாங்களா? இவர வச்சு செய்ய மாட்டாங்க. அதுக்காக தான் சொல்லியிருப்பாரு. அது அவருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸ்டார்ட்டிங் என்னமோ நெனச்சு சொல்லிட்டாரு சௌந்தர்யாவ. ஃபர்ஸ்ட் ஒரு 3, 4 வீக்ஸ்ல தான் சௌந்தர்யா பெருசா வெளில தெரியவே இல்ல. அவங்க வெளில அவங்களுக்கு ஃபேன்ஸ் இருக்காங்க, பிஆர் இருக்காங்க. அதனால அவங்க தெரிஞ்சாங்க அப்படி இப்படினாலுமே, ஷோக்குள்ள உள்ள இருக்கவங்களுக்கு வெளில என்ன நடக்குதுன்னு தெரியாத பட்சத்துல அவரு என்னமோ ஒண்ணு பேசிட்டாரு. அதுக்கப்புறம் சௌந்தர்யா வந்து டாப் 5ல வரக்கூடியவங்க, இல்லன்னா அ டை வின்னரோ, ரன்னரோ வரக்கூடியவங்க, டாப் 3ல வரக்கூடியவங்க, இல்ல அவங்களுக்கான ஃபேன் சப்போர்ட் வெளில பெருசா இருக்கு. எல்லாரையுமே சௌந்தர்யா ஃபேன்ஸ் வச்சு அடிக்கிறாங்க, செய்றாங்க அப்படின்லாம் வெளில வரும்போது, ஆஹா! நம்ம உள்ள வேற அவங்கள தப்பா வேற பேசிட்டோம். இதுல ஹோஸ்ட் சொல்லியும் நம்ம சாரி கேட்கல. இப்போ வந்து இவ்ளோ தூரம் வந்தாச்சு. இப்போ ஷோவே முடிய போது. வெளில போனா நம்ம சோஷியல் மீடியாவ ஃபேஸ் பண்ணணும். இல்லன்னா வந்து ஒரு டைரக்டர் ஆகணும் அப்படின்னும்போது, அந்த சோஷியல் மீடியா தான் நம்மளுக்கு சப்போர்ட்டா வரணும். அந்த ஜனங்க தான் நம்மளுக்கு சப்போர்ட்டா வரணும்னா, நம்ம இப்படி ஒரு விஷயத்த செஞ்சுட்டோமே, அத இப்பயாச்சும் நம்ம ஏதோ ஒண்ணு சொல்லி, அந்த சாரி இங்கேயே வந்து சரி பண்ணி சார்ட் அவுட் பண்ணிடணும் அப்படின்றதுக்காக கேட்டீங்க. ஆனா, அந்த மாரி ஒரு சவுண்ட் ஆர்மி இருக்கிற மாரி தர்ஷிகாக்கு எந்த ஆர்மியும் இல்லல்ல. தர்ஷிகாக்காக யாரும் வந்து கேள்வி கேட்க மாட்டாங்கல்ல. ஏன் அவங்க அப்பா கூட வந்து கேள்வி கேட்க மாட்டாருல்ல. அப்படி இருக்கிற பட்சத்தில அவங்க அவங்க அம்மா என்ன பண்ணுவாங்க? பொண்ணுக்காக அழ மட்டும் தான் செய்வாங்க. அப்ப என்ன பண்ண முடியும்? ஜாக்லின் அம்மாவும் அப்படிதான். ஜாக்லின யார் உள்ள கஷ்டப்படுத்தினாலும், ஜாக்லின் அம்மாவால அழவோ, இல்ல ஃபீல் பண்ணவோ மட்டும் தான் முடியும். முத்துக்குமரனுக்கு பிஆர் இருக்கா மாரியோ, இல்லன்னா தீபக் அண்ணாக்கு ஜென்யூனா இருக்கிற
இருக்கிற மாரி அந்த தீபக் அண்ணா தர்ஷிகாக்காகவோ, இல்ல ஜாக்லின்காகவோ, இல்ல சௌந்தர்யாக்காகவோ வந்து பேசுவாருன்னா, இல்ல. அவரு முத்துக்குமரன் தம்பிக்காக மட்டும் தான் பேசுவாரு அப்டின்னா, அவரு பேசுற ஆளா இருந்தா தான் உள்ளேயே பேசியிருப்பாரே. அதே தீபக் அண்ணா வந்து முத்துக்குமரனுக்கு பேசின மாரி, அருணுக்கு பேசின மாரி தர்ஷிகாக்காகவும் பேசியிருக்கலாம், சௌந்தர்யாக்காகவும் பேசியிருக்கலாம், ஜாக்லின்காகவும் பேசியிருக்கலாம். ஆனா, அவரு அன்ஷிதாக்கு மட்டும் தானே பேசுவாரு. அப்ப அன்ஷிதாக்காக பேசணும் அப்டின்னும்போது, இவங்கலாம் அன்ஷிதாக்கு வேண்டாதவங்களா தானே இருக்காங்க. அப்போ அவங்கலாம் ஆடுனது பாலிடிக்ஸ்னா, இப்ப வெளில வந்து விஷால் மட்டும் என்ன பண்ணுவாரு? சீனியர்ன்னு சொல்ட்டு, அதே சீனியர் அந்த சீனியரோட சப்போர்ட்ல உள்ள எல்லாம் பண்ணாரு அப்டின்னா, வெளில வந்த அப்புறமே இவரு செய்ற எல்லா உருட்டுக்குமே சீனியரையும் ஒரு விஷயமா உள்ள வந்து சொல்றாரு. அதாவது இவருக்கு அந்த கேமே ஆடத் தெரியாதாம்மா. ஸ்ட்ராட்டஜி கேமே. ஏதோ ஒரு இடத்துல வந்துட்டு 80த் டேவோ என்னவோ தான் வந்துட்டு சீனியர் கிட்ட சொன்னாராம்மா. சீனியர்னா யாரு? நம்ம தீபக் சார் தான். சொன்னாராம்மா, "இந்த கேம் இப்படி கூட ஆடலான்னு இப்ப தானே எனக்கு தெரியுது" அப்படின்னு அவரு ஏதோ சொன்னாராம்மா. நம்ம சொல்லுவோம்ல, "கண் கெட்ட அப்புறம் சூரிய நமஸ்காரம்ன்னு" அந்த மாரி ஏதோ ஒண்ணு சொல்லிட்டு போனாரு. அப்படி ஏதோ ஒண்ணு சொல்லிட்டு போனாரு. அத கூட ஒழுங்கா சொல்லத் தெரியல. அந்த ப்ரோவர்ப கூட. ஏதோ ஒண்ணு அவரு சொல்லிட்டு போனாரு. அதனால எனக்கு அதெல்லாம் வந்து நான் பேருக்கு தான் நான் ஸ்ட்ராட்டஜின்னு சொன்னே தவிர, எனக்கு அப்படின்னா என்னன்னு கூட எனக்கு தெரியல அப்படின்னு. ஏன்னா இது ஏன் வந்துச்சுன்னா, அவங்க ஷோபனா கேட்குறாங்க. இப்போ வந்து நீங்க மொக்க மூஞ்சியாவே இருந்தாலும் மார்க்கெட்டிங் பண்ணலாம்ல. வச்சு அதுவும் மார்க்கெட்டிங் தானே அப்படின்னு ஏதோ ஒண்ணு சொன்னாரு. நம்மளும் அத பார்த்துருப்போம். அதாவது ராணவோ, அப்புறம் வந்துட்டு விஷாலோ கூட ஜெஃப்ரியா யாரோ ஜெஃப்ரின்னு நெனைக்கிறேன். இதுதான் தர்ஷிகா வந்து உள்ள சொல்லியிருப்பாங்க. நீ ராணுவ ஜெஃப்ரில அங்க தர்ஷிகாவே இந்த கேள்வி கேட்கும்போது அவ்வளோ சீக்கிரம் அவன் ஒத்துக்கவே இல்ல. அப்படிலாம் நான் சொல்லலையே, அதெல்லாம் இல்ல நான் பார்த்துட்டேன் விஷால் யார் கூட பேசின சொல்லு? யார் கூட பேசினா ராணுவ ஜெஃப்ரில வச்சுட்டு தான் பேசினேன். மார்க்கெட்டிங்ன்னு சொன்னேன். அந்த வார்த்தை மார்க்கெட்டிங்ன்னு அவங்க சொல்லியிருப்பாங்க. இங்க ஆங்கரும் அதத்தான் கேட்குறாங்க. அதாவது மொக்க மூஞ்சியாவே இருந்தாலும் அதுவும் மார்க்கெட்டிங் தானே அப்படிங்கிற மாரி நீங்க சொன்னீங்க. அது எப்படி அது இதுவா இருக்கும்னா, இல்ல நான் அது அப்பயும் உருட்டுன்னு உருட்டுறேன். அது நான் பொதுவா சொன்னது தான். இப்போ வெளிலலாம் நம்ம ஆல்பம் செய்றோம்னா, ஆல்ரெடி நாங்க அப்பலாம் வந்து உட்காந்து நானும் சாச்சனாலாம் வெளில போய் சோஷியல் மீடியால என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம், நெக்ஸ்ட் வந்து கரியருக்கு என்ன பண்ணலான்னு பேசும்போது, அந்த மாரி அப்படி பேசினதா, பொதுவா பேசினதா அப்படின்னா, எந்த பொதுவா பேசினாலும் மொக்க மூஞ்சின்னு நீங்க தர்ஷிகாவ சொல்லலன்னே வச்சுக்கலாம். அந்த இடத்துல ஒரு சொல்றேன்னா, தர்ஷிகான்னு பேர் சொல்லலையா அப்படின்னு. நீங்க தர்ஷிகாவ சொல்லலன்னு கூட வச்சுக்கலாம். அது எப்படி பொண்ணுங்கள அவ்வளோ ஈஸியா நீங்க சொல்றீங்க? மொக்க மூஞ்சியாவே இருந்தாலும் அது மார்க்கெட்டிங் தானே அப்படின்னா, அப்போ வந்து புரியல. அப்போ கலரா இருக்க சௌந்தர்யாவையும் நீங்க பேசுறீங்க. ட்ரெண்டிங்ல இல்லன்னு சொல்லி ஜாக்லினையும் நீங்க மட்டம் தட்டுறீங்க. கேபிஒய் மாரி ப்ரோகிராம் ஏன்னா அதுக்கப்புறம் ஒண்ணுமே இல்ல ஜாக்லினுக்கு. நான்லாம் ட்ரெண்டிங்ல இருக்கேன். எனக்கெல்லாம் எவ்ளோ இருக்கு தெரியுமா? அப்படின்னு ஜாக்லின் பத்தியும் நீங்க பேசுறீங்க. அப்புறம் தர்ஷிகா விஷயத்திலயும் வந்து அந்த 2, 3 வீக்ஸ் தான் நீங்க வந்து தர்ஷிகா கூட க்ளோஸா இருந்துட்டு, அதுக்கப்புறம் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்போ இல்லன்னா அது லவ்வோ ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு, அந்த டாபிக் உள்ள தான் இது மொக்க மூஞ்சி மார்க்கெட்டிங்ன்னு வரும்போது ஆப்வியஸா தர்ஷிகாக்கு தான் அது ஹர்ட் ஆகும் அப்படின்னும்போது, வெளில போய் பார்த்துட்டு வந்து தர்ஷிகாவுக்கும் அது ஹர்ட் ஆயிருக்கு அப்படின்னும்போது, இங்க வந்து அந்த கேள்வி ஆங்கர் கேட்டா, நீங்க இல்ல நான் பொதுவா பேசினேன். நாங்க தர்ஷிகான்னே பேர் சொல்லன்னு சொல்றீங்க. சரி ஓகே. அப்புறம் ஆங்கர் இன்னொரு கேள்வியும் கேட்குறாங்க. இந்த மாதிரி வந்தது லவ் கன்டென்ட் அப்படி இப்படின்னு குடுத்தா, இத்தினி வாரம் தள்ளிடலாம். நாமினேட் ஆகாம இத்தினி வாரம் இருந்துடலாம் அப்படின்னு ஏதாவது பிளான் பண்ணி ஸ்ட்ராட்டஜி பண்ணீங்களா? அப்படின்னு கேட்குறாங்க ஆங்கரு. அதுக்கு தான் அவரு சொல்றாரு, எனக்கு ஸ்ட்ராட்டஜின்னா நான் வார்த்தை தாங்க ஏதோ சொல்லியிருப்பேன். எனக்கு அப்படின்னா என்னன்னே தெரியாதுங்க. நான் 80த் டேவோ என்னவோ தான் சீனியர் கிட்டயே கேட்குறேன். இப்படியே இந்த கேம் ஆடலாமா? அப்படின்னு சொல்லி. ஏன்னா எனக்கு அதெல்லாம் பேருக்கு சொல்லியிருப்பா அப்படின்னா எனக்கு என்னன்னே தெரியாது அப்படின்னு. ஏன்னா இவருக்கு என்ன சொல்றது? இவருக்கு வாழைப்பழத்த உரிச்சு குடுத்தா கூட சாப்பிட தெரியாது குழந்தை. அதனால வந்து இவரு அத சொல்றாரு. நம்ம நம்பணும். ஏன்னா மக்கள் இன்னுமே முட்டாளா நெனச்சுட்டு தான் இவரு பேட்டி குடுக்குறாரு. இதுல இன்னொன்னு இவரு சொல்றாரு. அப்போ நெறைய ஆங்கர் 3 பேருமே என்ன கேட்குறாங்கன்னா, மோஸ்ட்லி நீங்க உள்ள பண்ணது உங்களுக்கு நல்லா இருந்ததா கேமு? நீங்க எப்படி உங்களுக்கு சாட்டிஸ்ஃபையா இருந்ததா? அப்படின்னு கேட்டா, எனக்கு நல்லா தான் இருந்தது. எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபையா இருந்தது. நான் நெறைய கத்துக்கிட்டேன். இப்போ வந்து ஒரு சீரியல் பண்ணோம்னா, அதுல பிளஸ் இருக்கும், மைனஸ் இருக்கும். சொன்னா ஏத்துக்கிறோம். அப்படிதான் இந்த கேம பார்த்தேன். அப்படின்னும்போது, அப்ப ஏதாவது பண்ணியிருக்கீங்களா கேம்ல? கத்துக்கிட்டு இருக்கீங்களா? கத்துக்கிட்டு இருக்கேன். ஏதாவது தப்பு பண்ணதெல்லாம் எப்படி? அப்படிலாம் கேட்கும்போது, திருப்பி திருப்பி இதே உருட்டு தான் உருட்டுறாரு. நான் தப்புலாம் பண்ணல. நான் கத்துக்க தான் செஞ்சேன் அப்படின்றாரு. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு இடத்துல வந்து, அப்போ வந்து ப்ளே பாய்ன்னு வந்து சாச்சனா சொன்னாங்கல்ல, அது உங்களுக்கு ஹர்ட் ஆகலையா? இது வந்து சோபனா இன்டர்வியூல ஐபிசி மங்கை அவங்க கேட்டாங்க. சார் நான் அந்த 3 இன்டர்வியூலயுமே கேட்டேன். அந்த ஒரு கொஸ்டின்ஸ் வச்சு மொத்தமா எல்லாத்தையுமே ஒரு கோர்வையா சொல்லிடுறேன். ஓகேங்களா? அந்த கேர்ள் கேட்டாங்க. ஐபிசி மங்கை அந்த சேனல்ல இருந்து அவங்க கேட்டாங்க. அப்போ வந்து ப்ளே பாய் அப்படிலாம் சொல்லும்போது உங்களுக்கு கோவம் வரலையா? அது வெளில எப்படி ப்ரொஜெக்ட் ஆகும்னு நீங்க யோசிக்கலையா? அப்படின்னும்போது எனக்கு வந்து அந்த சாச்சனா வந்து நான் தங்கச்சி மாரி பார்த்தேன். அந்த கோவம்லாம் இல்ல. அது என்னன்னு புரியாம நீ சொல்றியே செல்லம் அப்படிங்கிற மாரி தான் எனக்கு இருந்தது. மத்தபடி நான் கடைசி வரைக்கும் அது நெகட்டிவா வெளில போறது அத பத்திலாம் நான் கவலையே படவே இல்ல. எனக்கு தெரியும் நான் என்ன பண்ணேன். அப்படின்னும் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாரு. ஏன்னா இவரு கவலையே படலையாம் அத பத்திலாம். அதான் இவரு கவலைப்பட்டிருந்தா தான் செஞ்ச தப்ப ரியலைஸ் பண்ணியிருப்பாரு. ஆஹா இது எப்படி வெளில போகும்? இல்ல நம்ம ஏதோ ஒண்ணு தப்பு பண்ணியிருக்கோம். இல்ல இங்க ஏதோ ஒண்ணு தப்பா வெளில போயிருக்கு. அப்படின்னும்போது
அத்தனை பேர் சொல்லும்போது நீங்க புரிஞ்சுக்காத நீங்க, இப்ப இன்டர்வியூக்கு வந்து ஸ்ட்ராங்கா எல்லாத்தையும் பண்ணிட்டு, தெளிவா இன்டர்வியூ குடுக்குறீங்கன்னா, நீங்க கவலைப்பட்டு இருந்தா தானே அதெல்லாம் ஏதாவது சரி பண்ணியிருப்பீங்க. இல்லன்னா ரியலைஸ் பண்ணியிருப்பீங்க. நீங்க கவலையே படலன்னு சொல்றது கரெக்ட்டான உண்ம தான். நீங்க அத பத்திலாம் கவலைப்பட நீங்க அத பத்தி மட்டுமா கவலைப்படல. சுத்தி இருக்க யார பத்தியுமே நீங்க கவலைப்படல. செல்ஃபிஷா ஒரு கேம் ஆடுனீங்க அப்டின்னா, அது அப்பட்டமா தெரிஞ்சது அப்டின்னா, அதுல வந்து என்ன சொல்றது? தர்ஷிகா தானா போய் வாலண்டியரா உங்ககிட்ட மாட்னாங்க. அதனால அவங்க அடி வாங்குனாங்க. ஆனா சௌந்தர்யாவும், ஜாக்லின் பத்தியும் நீங்க பின்னாடி பேசினது ரொம்ப பெரிய தப்பு. தர்ஷிகா விஷயத்துல கூட அந்த பொண்ணே வந்து ஒத்துருக்கும். நான் ஸ்பேஸ் குடுத்தேன், நீ ஹோப் குடுத்தன்ற ஒரு வார்த்தைக்குள்ளயே அந்த பொண்ணுக்கான மிஸ்டேக்கும் அதுல இருக்கு அப்டின்னும்போது, நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா இவர் மேலயே தப்பு சொல்ல முடியாதுன்னு ஒண்ணு வச்சாலுமே, இந்த இடத்துல இவர் வந்து இன்னொன்னு என்ன சொல்றாருன்னா, "அது எங்களுக்குள்ள பிரச்சனை. நாங்களே பேசி நாங்களே சரி பண்ணிட்டோம். நான் வந்து சாரியும் கேட்டு அத வந்து என்ன சொல்றது? அதாவது அந்த சாரி கூட இவரு எப்படி கேட்டிருப்பாருன்னா, அந்த நோ சொல்லாததுக்கு இவரு தப்பு பண்ணதா ஃபீல் பண்றாராம். அந்த செஞ்ச விஷயம் தப்பு இல்லையாமா. அந்த நோ வந்து ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்கணும். நான் ஸ்ட்ராங்கா சொல்லல. அது நோ அதாவது நான் ஸ்பேஸ் குடுத்ததுமே நோ சொல்லாத ஒரு நான் ஸ்பேஸ் குடுத்ததே வந்து ஹோப் குடுத்தா மாரி, அந்த ஹோப் வந்து நோ சொல்லியிருக்கணும். அது ஹோப்பா அவங்களுக்கு நான் நோ சொல்லாதது அவங்களுக்கு ஹோப்பா தெரிஞ்சிருக்குன்னு இப்படி சுத்தி வளைச்சு தலைய சுத்தி மூக்க தொடுற கதையா ஆக மொத்தம் இவரு நோ சொல்லாதது தான் பிரச்சனை. வேற எதுவுமே பிரச்சனை இல்ல. சரிங்க, நீங்க தர்ஷிகா கிட்ட நோ சொல்லல. அதனால பிரச்சனை. சௌந்தர்யா கூட உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? ஏங்க அந்த பொண்ண கேரக்டர் அசசினேட் பண்ணீங்க? சரி சௌந்தர்யா கிட்ட கூட விடுங்க. உங்களுக்கு வந்து அது இன்னொன்னும் சொல்லியிருக்காங்க. சௌந்தர்யா கூட ஸ்பேஸ்லயோ, ட்விட்டர்லயோ இல்ல அவங்க ஃபேன்ஸ் மீட்ல ஏதோ ஒண்ணுத்துல சொல்லியிருக்காங்க. இன்டர்வியூலயோ தெரியல. இதுல வந்து சௌந்தர்யா போய் அந்த வீடியோ பார்த்தப்போ, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த இடத்துல சத்யா இருந்தாரு, அருண் இருந்தாரு, தீபக் இருந்தாரு சீனியர். யாருமே எதுவுமே சொல்லல. எனக்கு அதுதான் கஷ்டமா இருந்ததுன்னு அவங்க ஸ்ட்ராங்கா ஒரு வார்த்தைய சொல்லியிருக்காங்க சௌந்தர்யா. இதுதான் நான் இந்த சீசன் பாய்ஸ் டீம வெறுக்கிறதுக்கான முக்கியமான காரணம். இவ்ளோ அந்த விஷால் பண்ணியும் அங்க சீனியரா இருக்கிற தீபக்கோ, இல்லன்னா மண்ணின் மைந்தனா இருக்க அரமரம்னு சொல்ற முத்துவும் இருந்தார். அந்த பொண்ணு முத்துவ சொல்லல. அது முத்துவா இருந்தாரு. இத இவருமே 2, 3 இடத்துல இவரே இவர் வாயிலே விட்டுருக்காரு. ஓகேங்களா? அப்போ வந்து முத்துவும் இருந்திருக்காரு. முத்துக்கிட்ட தனியா முத்து இருக்கும்போதுமே சௌந்தர்யா பத்தி இவரு பேசுவாரு. இப்படி இருக்குடா அந்த பொண்ணு. இது எப்புட்றா ஒரு ஷோல வந்து இப்படி இருக்க முடியும்? அப்படி இப்படிலாம் சொல்லும்போது, அவர் மண்ணின் மைந்தன் என்ன சொல்லுவார் தெரியுமா? கண்ணியவான். அவர் சொல்லுவாரு, அப்படி நம்மளலாம் 26 வயசுல எவ்ளோ கண்ணியமா எப்படி வளர்த்துருக்காங்க தெரியுமா நம்ம வீட்ல? அப்படின்னு முத்து சொல்லும்போது, அப்ப நீங்க என்ன சொல்ல ஆல்ரெடி இத போட்டிருப்பேன் வீடியோ. அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க முத்து? அப்ப உங்க வீட்ல உங்கள மட்டும் தான் கண்ணியமா இதுவா வளர்த்தாங்களா? அப்ப எந்த பொண்ண பத்தி வேணா இந்த அந்த ஷோல நீங்க கேரக்டர் அசாசினேட் பண்ணா, ஒரு ஃப்ரெண்ட் முன்னாடி இருந்து அத சொல்லும்போது அது தப்போ, சரியோ, ஆனா வந்து அப்படி பேசாத. இது ஒரு சோசியல் மீடியா வந்து ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் ஆன ஒரு விஷயம். இதுல நம்மளுக்கு எது சரி, தப்புன்னு தெரியாது. எது எப்படி வெளில போகும்னு தெரியாத பட்சத்துல ஏனோ தானோன்னு பேச வேணாம். அப்படின்ற மாரி நீங்க ஒரு நல்ல அட்வைஸா சொல்லியிருந்தா, நீங்க அறம் மெயின்டெயின் பண்றவங்க. மண்ணின் மைந்தன்னு உங்களுக்கு பேர் வச்சதுல தப்பு இல்லன்னு சொல்லலாம். இல்லன்னா வந்து கண்ணியவான்னு பேர் வச்சதுல தப்பு இல்லன்னு சொல்லலாம். அவர் அப்படி பேச உட்டுட்டு, அதுக்கப்புறமா வந்துட்டு நீங்க அங்க அவருக்கும் அட்வைஸ் பண்ணாம, இல்ல ஃபினாலே வரும்போது நேஹாவோ, மத்தவங்களோ விஷ்ணுவோ வந்து உள்ள சொல்லும்போது கூட யாரும் இவன கூப்பிட்டு தனியா அட்வைஸ் பண்ணாம, ஏன் தீபக்குமே கூட, அப்படி என்னதான்டா பண்ணி வச்ச? இந்த அளவுக்கு போயிருக்கு. இதெல்லாம் வந்து கொஞ்சமாவது முன்னாடியே சரி பண்ணியிருக்கலாம்ல. இல்ல அட்லீஸ்ட் இப்பயாச்சும் சரி பண்ணு. என்னதான் இருந்தாலும் நீ இப்படி பண்ணியிருக்க வேணாம்னு சொன்னா, அங்க ஒரு சீனியருக்கு ஒரு மதிப்பு இருக்கு. இல்ல ஜென்யூன் ஜென்டில்மேன்னு சொல்றதுக்கு ஒரு மதிப்பு இருக்கு. நீங்க எதுலயுமே அதுல பட்டுக்காம அன்ஷிதாக்கு அண்ணன்னு சொல்றதுலயும், தர்ஷிகாக்கு அண்ணன்னு சொல்றதையும், ஆனா அன்ஷிதாக்கு ஒரு நியாயம், தர்ஷிகாக்கு ஒரு நியாயம், சௌந்தர்யாக்கு ஒரு நியாயம், ஜாக்லினுக்கு ஸ்பெஷல் நியாயம் அப்படின்னு மத்த கேர்ள்ஸ் எல்லாம் நீங்க அடிப்பீங்கன்னா, அதே சீனியர் ப்ராடக்ட்டா இருந்துகிட்டு, இல்ல அண்ணாவா இருந்துகிட்டு அப்படின்னு சொன்னா, நீங்க எந்த இடத்துல அ மண்ணின் மைந்தன்னு சொல்ற முத்துக்குமரன் அறத்த மெயின்டெயின் பண்ணாரு. இல்லன்னா வந்து ஜென்யூன் ஜென்டில்மேன்னு சொல்ற தீபக் வந்து அவருக்கான ஒரு அந்த டெக்காரம்னு ஒண்ணு சொல்லுவாரு. அது ஃப்ளோர்ல மத்தவங்க முன்னாடி 4 பேர் முன்னாடி அந்த சோஃபால உட்காரும்போது மட்டும் தானா, லிவிங் ஏரியால. தனியா விஷால் என்ன வேணா பண்ணா அது டெக்காரம்க்குள்ள வராதா? தனியா விஷால் எந்த பொண்ணையாச்சும் கேரக்டர் அசாசினேட் பண்ணா அது டெக்காரம்க்குள்ள வராதா? இல்ல தனியா ஜாக்லின் பத்தி விஷால் பேசினா, அது வந்து நீங்க அங்க இருக்கீங்க இல்ல அப்படின்னா, இப்ப வீடியோ போய் பார்த்திருப்பீங்க. இல்ல விஷால் என்னென்னமோ பண்ணியிருக்கான் போல இருக்கு. அத வெளில இப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, அது வந்து உங்களுக்கு வந்து டெக்கோரம்க்குள்ள வராதா? அப்படின்னு எனக்கு புரியவே இல்ல. இதனால தான் எனக்கு தீபக் புடிக்கல அப்படின்னு நான் சொல்றதுக்கான காரணமே, அவரோட கேம சேஃபா விளையாடினாருன்னு வேணா சொல்லுங்க. ரொம்ப ஜென்யூனா அறத்தோட முத்து மெயின்டெயின் பண்ற மாரி அவர் சொல்லிக்கிட்டாலுமே, அங்க உள்ள அந்த குரூப்குள்ள பாய்ஸ் நான் ஆல்ரெடி அதான் சொன்னேன். ஸ்டார்ட்டிங்ல இருந்தே பாய்ஸ் குரூப்குள்ள வந்து அது யூனிட்டி இருக்கு அப்படிங்கிறத விட, ஒருத்தர் செய்ற தப்ப ஒருத்தர் வெளிக்கொண்டு வரவே இல்ல. ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஜால்ரா போட்டாங்க. இதே அன்ஷிதா அன்னைக்கு ஜெஃப்ரியும், விஷாலும் ஜாக்லினோட என்னது சௌந்தர்யாவோட வாய்ஸ மார்க் பண்ணி நான் சொல்லியிருப்பேன் ஆல்ரெடி.
பாய்ஸ் எல்லாம் ஒண்ணா அந்த ஸ்பை விஷயம்லாம் அப்ப நடக்கும்போது. பாய்ஸ மார்க் பண்ணி விஷாலும், ஜெஃப்ரியும் பேசும்போது, அங்க அன்ஷிதா இருக்காங்க. ஏன்னா, அந்த வாரம் அவங்க ஸ்பையா போயிருக்காங்க அப்படின்னும்போது, ஏன் அன்ஷிதா குரலே குடுக்கல ஒரு கேர்லா இருந்தா அப்படின்னா, இப்ப அதுக்கான விளக்கம் கிடைக்குது. ஏன்னா, அவங்க முன்னாடி இருந்தே வந்து அவங்களுக்கான சுயநலத்தோட அந்த கேம் ஆடியிருக்காங்க. இல்ல பாய்ஸ் டீம் கிட்ட தீபக் அண்ணாக்கு தங்கச்சியாவோ, விஷாலுக்கு ஃப்ரெண்டாவோ, இல்லன்னா அந்த பாய்ஸ் டீமுக்குள்ள ஒரு நல்ல பொண்ணாவோ பேர் எடுக்கணும்னு அவங்க நெனச்சதுல தப்பில்ல. ஆனா, கேர்ல்ஸ பத்தி அங்க இருக்கிற பாய்ஸ் தப்பா பேசுறாங்க, இல்ல மார்க் பண்றாங்க, இல்ல அந்த கேர்ள்ஸ்க்கு தெரியாம அவங்க அத பண்றாங்க. பின்னாடி காசிப் பேசுறாங்க அப்படின்னா, ஒரு பொண்ணா நீங்க அத கண்டிச்சிருந்தா, நீங்க வந்து நீங்களுமே ஒரு நியாயமான விஷயமா, இல்ல நியாயமான கேம் ஆடியிருக்கீங்கன்னு அர்த்தம். எப்ப நீங்க அத கண்டிக்கலையோ, இப்ப அது தர்ஷிகா விஷயம் வரைக்கும் வந்து, இப்போ உங்களுக்கான நெகட்டிவ் ஷேட் இன்னும் சோஷியல் மீடியால ஜாஸ்தி தான் ஆகப்போது அப்படின்னா, நீங்க என்ன கேம் ஆடுனீங்கன்றது பிரச்சனை இல்ல. உங்க கேரக்டர் என்னவா இருக்கு அப்படின்னு நீங்களே ப்ரொஜெக்ட் பண்ற மாரி ஆயிடுச்சு. நீங்க உங்களுக்கான நெகட்டிவ் ஷேட கம்மி பண்ண தான் பிபிக்குள்ள போனீங்கன்னா, நீங்க எவிக்ட் ஆயி வெளில வரும்போது கூட உங்களுக்கு கொஞ்சம் பாசிட்டிவ் இருந்தது. ஆனா திருப்பி நீங்க எக்ஸ் கண்டஸ்டன்ட்டா உள்ள போனீங்க பாருங்க. தர்ஷிகாவோட லவ் மேட்டர் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள திருப்பி நீங்க தானா தலைய விட்டு அந்த பொண்ணு ட்ராப்ல மாட்டி வெளில வந்துருச்சு. எப்படியோ அந்த பொண்ணு அதுலேருந்து ஓவர் கம் பண்ணி ஏதோ ஒண்ணு பண்ணிரும் அந்த பொண்ணு கரியர்ல. ஆனா நீங்க இப்ப மாட்டியிருக்கீங்க. நீங்க விஷாலுக்கு பல்ப் குடுக்க போறீங்களா? இல்ல விஷால் உங்களுக்கு பல்ப் குடுக்க போறாரான்னு தெரியல. ஆனா நீங்க 2 பேருமே செஞ்சது தப்பு அப்படின்னா, இந்த இடத்துல அ ஆங்கர் வந்து கேட்குறாங்க. இன்னொரு கேள்வியும் கேட்குறாங்க. சரி ஓகே. இப்போ வந்து அங்க உள்ள போய் எக்ஸ் கண்டஸ்டன்ட்டா போகும்போது கூட தர்ஷிகா என்ன சொல்வாங்கன்னா, அவங்க அம்மாக்கு அது ஹர்ட் ஆயிடுச்சு. அதனால அந்த ரிங்க திருப்பி குடுன்னு அவங்களா தான் அந்த டாபிக் ஆரம்பிப்பாங்க. உட்காந்து பேசி. ஏன்னா சத்யாலாம் உள்ள போய் பேசி சரி பண்ணு மச்சான், சரி பண்ணு மச்சான்னு தர்ஷிகா கிட்ட சொல்லுவாங்க. அங்க கூட எனக்கு கேட்டா அங்கலாம் தர்ஷிகா வந்து அது வேற மாரி அதாவது விஷால எக்ஸ்போஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லன்ற ஒரு பக்கம் இருந்தாலும், ஏன்னா அது சோஷியல் மீடியா திருப்பி அதுக்குள்ள போனா, திருப்பி உங்க பேர் ரிப்பேர் ஆகும்னு ஒண்ணு இருந்தாலும், அவங்க சத்யா கூடவோ, இல்ல அதுக்கு ஜால்ரா போட்ட அருண் கூடவோ, மத்தவங்க கூட சாரி அருண் தான் உள்ள வரலயே. அவங்க மத்தவங்க கூட வந்து என்ன சொல்றது? அத வந்து ரொம்ப க்ளோஸா இல்லாம பட்டும் படாம இருந்திருக்கணும் அப்படின்றது தான் என்னோட விஷயம். இதுல சத்யாக்குலாம் நல்லாவே தெரியும். தர்ஷிகா விஷயத்துல விஷால் என்ன பண்ணா அப்படின்னு. அப்படி இருக்கும்போது, அதுக்கெல்லாம் சப்பக்கட்டு கட்டுன அந்த குரூப் கூட சேராம, பட்டும் படாம இவங்க எக்ஸ் கண்டஸ்டன்ட்டா போனாங்களா, இவங்க புடிச்சவங்க கூட பேசினாங்களா, அதோட இருந்துட்டு கம்முனு வந்திருக்கலாம். ஆனா எண்ட் ஆஃப் த டே வந்து எப்படி பார்த்தாலும் அவங்கலாம் திருப்பி விஜய் டிவி ப்ராடக்ட் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கணும், செய்யணும் அப்படின்னும்போது, அந்த இடத்துல ஏதோ ஒரு இடத்துல தர்ஷிகா சத்யா கிட்டலாம் போய் சகஜமா பேசினதோ, விஷால் கிட்ட பேசினதோ, அன்ஷிதா கிட்ட பேசினதோ எனக்கு புடிக்கவே இல்ல. ஓகே அது அவங்க பெர்சனல். ஆனா இந்த இடத்துல ஆங்கர் கேட்குறாங்க அந்த கேள்விய. இப்போ வந்து இதுல ரிங்க குடுன்னு வந்து அவங்க கேட்டதுனால தான் இவரு குடுத்தாரு. இந்த விஷயம் இப்படிதான் வெளில போயிருக்கு. நான் ஸ்பேஸ் குடுத்தேன், நீ ஹோப் குடுத்த அப்படின்னும்போது, இது இங்கேயே சரி பண்ணலாம். இதோட இது 2 பேர் மேலயும் தப்பு இருக்கு. இதோட இத சார்ட் அவுட் பண்ணலாம்ன்னு அந்த பொண்ணா வாலண்டியரா வந்து பேசும்போது தான் நீங்க சரி பண்ணீங்களே தவிர, நீங்களா போய் ஸ்டெப் எடுத்து அந்த பொண்ணுகிட்ட கேட்டு சாரி சொல்லியோ, இல்ல அந்த ரிங்க குடுத்தோ, இது எப்படி இதுக்கு 2 பேருக்குமே அதுக்கு மிஸ்டேக் இருக்கு. இது நான் உன்ன ஹர்ட் பண்ணியிருந்தா சாரி. இல்ல என்ன என்ன இதுல உன் ஸ்பேஸ் இருக்கு இல்லங்கிறது உன்னோட இஷ்டம். ஆனா நான் ஏதோ ஒரு இடத்துல உன்ன ஹர்ட் பண்ணியிருக்கேன். சாரின்னு இவரு ஜென்யூனா சாரி கேட்டிருந்தா, இந்த பிரச்சனை அப்பயே சரியா போயிருக்கும். ஆனா அந்த பொண்ணே ஆரம்பிச்சு, அது ஃபேட்மேன் கிட்டயும் திட்டு வாங்கி, அந்த ரிங்கையும் கேட்டுக்கிட்டு, இங்க வந்து இவரே என்னத்தையும் எல்லாத்தையும் சரி பண்ண மாரி பேசிட்டு இருக்காரு உட்காந்து. அப்படியே எனக்கெல்லாம் செம்ம கோவம் வருது. வெங்காயம் வெண்ணெய் அப்படின்னு சொல்லணும்னு தோணுது. என்ன பண்றது? பேச முடியாதே. எனக்கு கோவம் வருது. அதான் மோஸ்ட்லி சொல்றேன். எனக்கு கோவம் தான் எனக்கு அவ்ளோ கோவம் வரும். நான் பேசவே வேணான்னு தான் நெனச்சேன். ஆனா அவன் உருட்டுற உருட்டு பார்த்தா 3 பேர் ஆங்கர் கிட்டயும் அந்த உருட்டு உருட்டுறது. சரி ஓகே. இதெல்லாம் ஆச்சு. சௌந்தர்யா விஷயத்துக்கு அப்படி ஒரு சாரி கேட்டாரு. ஏன்னா சவுண்ட் ஆர்மி சும்மா விட மாட்டாங்க. தர்ஷிகா விஷயத்துல இவரு தப்பே பண்ணல. நோ சொல்லாம இருந்தது தான் அவரோட பெரிய தப்பு. அதையும் அன்ஷிதா புரிய வைக்கும்போது தான் இவருக்கு புரிஞ்சது. அந்த லட்சணத்த நம்ம பார்த்துருப்போம். அன்ஷிதா எப்படி சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ் கண்டஸ்டன்ட்டா உள்ள போம்போது. அது ஒண்ணு. அப்போ இன்னொரு கேள்வி ஆங்கர் கேட்குறாங்க. சரி ஓகே. எக்ஸ் கண்டஸ்டன்ட்ஸா அன்ஷிதா வர பட்சத்துல தர்ஷிகா கிட்ட நீங்க ரிங் குடுத்துட்டீங்க. எல்லாம் பண்ணிட்டீங்க. அப்புறம் ஒரு டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ். அந்த டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் கூட நான் பார்க்கலங்க அந்த ஃபினாலே ரவுண்ட்லலாம். அப்போ வந்து அது பண்ணீங்களே, அப்ப அந்த பொண்ணு அங்க இருக்காங்கல்ல தர்ஷிகா, அவங்களுக்கு ஹர்ட் ஆகும்னு நீங்க யோசிக்கலையா? இல்ல அவங்க ஃபீலிங்ஸ் பத்தி நீங்க யோசிச்சீங்களான்னு கேட்டா, அப்படியே அப்பட்டமா உருட்டு உருட்டுன்னு உருட்டுறாங்க. இந்த மாரி என்னன்னா, ஆல்ரெடி அதுக்கு ஒரு க்ளோஷர் குடுத்தாச்சு. 2 பேரும் பேசி சார்ட் அவுட் பண்ட்டோம். அப்ப நான் எனக்கான விஷயத்த நான் வந்து தெளிவா எனக்கு என்ன இருக்குமோ, எனக்கு எப்படி நான் இருப்பனோ, அப்படிதானே நான் இருக்க முடியும். அந்த இடத்துல அவங்களுக்கு ஹர்ட் ஆகும்னு நான் யோசிக்கணும்னு அவசியம் இல்லங்கிறத விட, அவங்களுக்கு ஏன் ஹர்ட் ஆகுது? நான் வந்து ஹன்ஷிதா கூட டான்ஸ் ஆடுனா, அவங்களுக்கு ஏன் ஹர்ட் ஆகுது? அதான் அதுக்கு தான் க்ளோஷர் குடுத்தாச்சு. அது அப்படி இல்ல. ரிங் குடுத்தாச்சு. நீயும் ஸ்பேஸ் குடுத்த, நானும் ஹோப் குடுத்தேன். அது பேசி சரி பண்ணியாச்சு. 2 பேரும் மிஸ்டேக் பண்ணியாச்சுன்னு சொல்லியாச்சு. அப்புறம் விஷாலா தானே இருக்கணும். இந்த இடத்துல நான் ஸ்பெசிஃபிக்கா போய் சாரி உனக்கு ஹர்ட் ஆயிடுச்சா? சாரி தர்ஷிகான்லாம் சொன்னா தான் நான் புதுசா தெரிவேன். இல்லன்னா நான் விஷாலா தானே தெரிவேன். நான் அங்க இருக்க எல்லாருக்கும் தானே லவ் பண்ணேன். நான் எல்லார் கூடயும் தானே லவ் குடுத்தேன். எல்லார் கூடயும் ஒரே மாரி தானே பழகுனேன். அப்படிதான் அன்ஷிதா கூட பழகுனேன்னா, ஆங்கர் கேட்குறேன். அப்ப நீங்க எல்லாரையும் லவ் பண்ணீங்களா? அப்படின்னு. ஆப்வியஸா ஐ லவ் கேர்ல்ஸ் அப்படின்னு சொல்றாருங்க. எனக்கு புரியல. அங்கலாம் ஐ ரெஸ்பெக்ட் கேர்ல்ஸ்ன்னாரு. நான் ரெஸ்பெக்ட் பண்றேன் கேர்ல்ஸ். அதனால தான் உங்கள அழக்கூடாதுன்னு பார்க்குறேன் தர்ஷிகாவ. அப்ப ஒண்ணு நீங்க லவ் பண்ணா அந்த லவ்க்காவது உண்மையா இருக்கணும்.
ரைட்டா? ஆனா அது அந்த பொண்ணு லவ்வுன்னு சொல்லியோ நீங்க அந்த லவ் இல்லன்னு சொல்லிட்டீங்க. இல்லன்னு சொன்ன நீங்க நோவ ஸ்ட்ராங்கா சொல்லல. ஓகே. சரி. அப்ப சௌந்தர்யா கிட்ட உங்களுக்கு ரெஸ்பெக்ட் இருந்துன்னா நீங்க அப்படி பேசி பொண்ணுங்க மேல ரெஸ்பெக்ட் இருக்கு. சரி நீங்க ஐ லவ் கேர்ள்ஸ்ன்னு சொல்ற வார்த்தைய நம்ம பாசிட்டிவ் வேலயே கூட எடுத்துப்போம். அப்ப வந்து நீங்க வந்து பொண்ணுங்கள மதிக்கிறீங்க. பொண்ணுங்களுக்கான அந்த அன்ப குடுக்குறீங்க. பொண்ணுங்கள வந்து அந்த ஒரு அக்கறையோட பார்க்குறீங்க அப்டின்னே நீங்க எடுத்துக்கிட்டா, எப்படி நீங்க சௌந்தர்யா பத்தி கேரக்டர் அசாசினேட் பண்ணுவீங்க? அந்த பொண்ணு உங்களுக்கு முன்னாடி தெரியுமா? தெரியாதான்னு எனக்கு தெரியாது. ஜாக்லின தான் நீங்க செலிபிரிட்டி ஃப்ரெண்டுன்னு சொல்றீங்க. சௌந்தர்யா பத்தி எனக்கு தெரியும். ஆல்ரெடி ஒரு ஆல்பம் பண்ணதா கூட சொல்றாங்க. ஆனா அவரு ஏதோ சொல்றாரு. அது எனக்கு தெரியாது. அது பிக் பாஸ்க்கு முன்னாடியா? இல்லன்னா எப்போன்லாம் நம்மளுக்கு தெரியாது. அப்படி இருக்கிற பட்சத்தில ரெஸ்பெக்ட் இருக்க நீங்க ஒரு பொண்ணு கேரக்டர் அசாசினேட் எப்படி பண்ணுவீங்க? ஆல்ரெடி உங்களுக்கு அந்த பொண்ணு தெரிஞ்சிருக்க பட்சத்தில. எப்படி பண்ணுவீங்க? சரி ஓகே. அந்த பொண்ணு தெரிஞ்சு தெரியலன்னு விட்டுறலாம். அப்போ ஜாக்லின் பத்தி எப்படி நீங்க பேசுவீங்க? ஜாக்லின் வந்து கேபி அதாவது அந்த கலக்கப் போவது யார்ல தான்டா அதோட முடிஞ்சிச்சுடா அவ ட்ரெண்டிங்லாம். நான் வந்து அதாவது இவரு எழில்னு ஒரு கேரக்டர் நம்ம வீடியோஸ்ல கூட போட்டிருப்போம். உள்ள விஷாலா இருந்தாரான்னு கேட்டா எழிலா நடிச்சாரு. விஷாலோட உண்மையான முகம் அந்த 3 கேர்ள்ஸ் கிட்ட அவர் நடந்துக்கிட்ட விதம் தான். தர்ஷிதா நடந்துக்கிட்டது சௌந்தர்யா தப்பா பேசினா அன்ஷிதா விட்டுரும். அது ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் பர்சனல். அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்காங்களா, லவ் பண்றாங்களோ, அது என்னமோ ஒண்ணு பண்ணிக்கிட்டு போட்டும். ஓகேங்களா? ஆனா சௌந்தர்யா தப்பா பேசினது, சௌந்தர்யா விஷயம்னு வர்ற பட்சத்தில ஜாக்லினோட நடையுமே இவங்க வந்து மார்க் பண்ணி காட்டியிருக்காங்க. இவனும் ஜெஃப்ரியும்லாம். நம்மளுக்கு அதெல்லாம் எபிசோட்லலாம் காட்டவே இல்ல. அப்படின்னும்போது, இதில சௌந்தர்யாவ பேசினதுக்கான காரணமே இவரு என்ன சொன்னாரு அப்படின்னா, ஜாக்லின் கூட இருக்கிறதுனால தான் நான் சௌந்தர்யாவ அப்படி நினைச்சேன்னு ஒரு இடத்துல சொல்லியிருப்பாரு. இதெல்லாம் எபிசோட்ல காட்டவே இல்ல. அப்ப நீங்க ஜாக்லின என்னவா சொல்ல வரீங்க? சௌந்தர்யா நீங்க பேசினதே தப்பு. அதுக்கே நீங்க வந்து பட்டும் படாம ஒரு சாரி சொல்லிட்டீங்க. இல்லன்னா சவுண்ட் ஆர்மி சும்மா விட மாட்டாங்கன்னு பயந்துகிட்டு சொல்லிட்டீங்க. சவுண்ட் ஆர்மிக்கு பயந்துகிட்டு சொல்லிட்டீங்க. சரி ஓகே. அப்போ ஜாக்லின் சௌந்தர்யாவ நான் அப்படி பேசினதுக்கு காரணமே ஜாக்லின் கூட சௌந்தர்யா இருக்கிறதுனால தான். ஜாக்லின் கூட சௌந்தர்யா பழகுறதுனால தானா? அப்ப நீங்க ஜாக்லின் என்னவா சொல்ல வரீங்க? அப்போ நீங்க ரெஸ்பெக்ட் கேர்ல்ஸுக்கு குடுக்குறேன்னு தர்ஷிகா கிட்ட சொன்னதும், தர்ஷிகா நான் உன்ன ரெஸ்பெக்ட் பண்றேன். உன் அன்ப ரெஸ்பெக்ட் பண்றேன். உனக்கு எதுனாலும் பிரச்சனைனாலும் நான் தான் வந்து நிப்பேன்னு தர்ஷிகா வெளில போம்போது சொன்னீங்க. அன்ஷிதா வெளில போவாங்கன்னு போவாங்க போகலன்னும்போது அந்த கான்வர்சேஷன் அந்த பிரேஸ்லெட் குடுக்கறப்பவும் நீங்க அத சொன்னீங்க. இதுவுமே அந்த தர்ஷிகா பொண்ணு எக்ஸ் கண்டஸ்டன்ட்டா உள்ள வரும்போது சொல்லுது, பவித்ரா கிட்ட. என்கிட்ட ஒருத்தர் எப்படி பண்ணாரோ, அதே தான் ரிப்பீட்டா இன்னொன்னு பண்ணிட்டு இருக்காரு. ரிப்பீட் அப்படிங்கிற மாரி அந்த பொண்ணு பவித்ரா கிட்ட சொல்லிட்டுருக்கோம் அப்படின்னா, அப்போ நீங்க தர்ஷிகா கிட்டயோ, அன்ஷிதா கிட்டயோ ஒண்ணு பண்றீங்க. ஓகே. அகைன் உங்க பெர்சனல்னு வச்சுக்கலாம். சௌந்தர்யா கிட்ட ஒண்ணு பண்ட்டீங்க. அத வந்து தட்டு தடுமாறி சாரி கேட்டா தான்டா இந்த பிக் பாஸ் ஷோலேருந்து நம்ம உருப்படியா வெளில போ முடியும். வெளில போனப்புறம் நம்ம உருப்படியா ஏதோ ஒண்ணு பண்ணணும்னா, அதுக்கு இந்த சாரிய கேட்டு தான் ஆகணும் அப்படின்னு ஒண்ணு கேட்டுட்டீங்க. ஓகே. ஜாக்லின் கிட்ட நீங்க ஜாக்லின் பேசினதுக்கு சாரி கேட்டீங்களான்னு கேட்டா, அது எனக்கு தெரியல. ஆனா ஷோக்கு ஏன்னா நான் அந்த 1 வாரமா ஜாக்லின்க்கு அந்த ஒரு 2, 3 வாரம் மஞ்சரி எவிக்ஷன்ல தான் நான் பெருசா ஷோ நடுவுல பார்க்கல அப்படின்னும்போது, அப்போ ஒரு இடத்துல ஜாக்லின் கூட பேசுவாரு இவரு. அந்த 2, 3 வாரம் முன்னாடி ஜாக்லின் எவிக்ஷனுக்கு 1 வாரம் முன்னாடி திருப்பி ஜாக்லின் கூட க்ளோஸா இருக்க மாரி பேசி, இப்படி இப்படி மச்சான், அப்படி மச்சான் அப்படின்னும்போது ஏன்னா அப்படிதான் ஒரு வாட்டி அ உள்ள வந்து சாச்சனாலாம் ரொம்ப திட்டி இவரு அழும்போது அந்த ப்ளே பாய் சொல்லி அழும்போது ஜாக்லின வந்து சமாதானப்படுத்துறாங்க. இப்ப அதையும் யூஸ் பண்ணிக்கிறாரு இன்டர்வியூல. அப்படி ஏதாவது எங்களுக்குள்ள வந்து பிரச்சனை இருந்தா ஜாக்லின் வந்து என்ன சமாதானப்படுத்த போறாங்க. ஜாக்லின் தான் அழும்போதே வந்து சமாதானப்படுத்துனாங்கன்னா, அது அவங்களோட பெருந்தன்மை. அது அவங்க உங்கள மட்டும் இல்ல. ஸ்டார்ட்டிங்ல இருந்து அவங்கள திட்டினவங்கள கூட அவங்க சமாதானப்படுத்தியிருக்காங்க. சௌந்தர்யா ஏன் பெருசுபடுத்தலன்னா, அது சௌந்தர்யாவோட இன்னசென்ஸோ என்னமோ அவங்களால டக்குன்னு ரியாக்ட் பண்ண முடியாது. சரி ஓகே அப்படின்னு விட்டுடுறாங்க. அவங்க எதையும் பெருசா எடுத்துக்கறல. கோ வித் த ஃப்ளோன்னு அவங்க போயிடுறாங்க. இதுல உங்கள ஸ்ட்ராங்கா கேள்வி கேட்டது தர்ஷிகா மட்டும் தான். அதனால தான் அந்த பொண்ணு விஷயத்துல உங்களுக்கு வந்து என்ன சொல்றது? அந்த பொண்ண ஹர்ட் பண்ணணுன்றதுக்காகவே நீங்க அன்ஷிதா கூட டான்ஸ் ஆடிக்கலாம். அது உங்க இன்டென்ஷனா இருக்கலாம். ஆனா இங்க நீங்க அது வந்து கொஸ்டின் ஆங்கர் கேட்கும்போது ஹர்ட் ஆகும்னு உங்களுக்கு தோணலையா? பண்ணலையான்னா, அது ஏன் விஷயங்க? அதான் அது க்ளோஷர் குடுத்தாச்சுல்ல தர்ஷிக்காக. அப்புறம் நான் அத பத்தி ஏன் யோசிக்கணும்? அப்படின்னு நீங்க சொல்லும்போதே உங்களோட தெனாவட்டு தெரியுது. ஓகேவா? அப்போ என்ன சொல்றது? உங்களுக்கு வந்து நீங்க வந்து ஒரு சீரியலா இத சீரியல்ல தப்பு செய்றோம் பண்றோம்னா, அது ஸ்கிரிப்டட் ஷோ. ஓகேவா? அதுல இப்படிதான் நடிப்பாங்க. இல்ல அந்த நடிப்புல கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கு வந்து உள்ள வந்து கமெண்ட்ஸ் வரும். அந்த இப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலான்னு வரும். இல்ல அந்த நடிப்ப அந்த கேரக்டராவே ஜனங்க ஜட்ஜ் பண்ணிட்டதுக்கு அப்புறம் அந்த கேரக்டர திட்டுவாங்க. அது நெகட்டிவ் கேரக்டரா இருக்க பட்சத்துல. ஆனா இதுதான் ஒரு சொசைட்டியோட ரெப்ளிகா ஒரு சோஷியல் ஷோ ஆச்சே! அப்ப நீங்க இங்க நடிக்கிறோன்றதுக்காக வந்தீங்களா? அப்படின்னா, அப்ப அது லவ் கன்டென்ட்னா அது நடிப்பா இருக்கணும். இல்ல ரியல் அப்படின்ற பட்சத்துல நான் வந்து அப்படிதான் நிஜமாவே ஜென்யூனா பழகுனேன் அப்படின்னு சொன்னா, அது அந்த பொண்ணுக்கு ஹர்ட் ஆயிருக்குன்னா, அந்த ஜென்யூனா அந்த சாரிய கேட்டு அந்த அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்லேருந்து தள்ளி நிக்கணும். சரி இது தர்ஷிகா முன்னாடி நீங்க பண்ணீங்கன்னா, பின்னாடி ஏன் சௌந்தர்யாக்கு பண்ணீங்க? அப்போ சௌந்தர்யா ஜாக்லின் கூட பழகுனதுனால தான் வந்து ஜாக்லின் அப்ப ஜாக்லின நீங்க என்னவா ப்ரொஜெக்ட் பண்ண ட்ரை பண்றீங்க? அப்படின்னா, நீங்க இங்க இந்த இடத்துல எந்த பொண்ணுக்கு ரெஸ்பெக்ட் குடுத்தீங்க? எந்த பொண்ணுக்கு ஜென்யூனான அந்த ஒரு அந்த ஒரு என்ன சொல்றது? அந்த கேரிங்க குடுத்தீங்க.
இல்ல ஜென்யூனான அந்த ஒரு ரெஸ்பெக்ட்டோ, இல்ல கேரிங்கோ இல்லாத பட்சத்தில, நீங்க வந்து நான் வந்து ஆப்வியஸா ஐ லவ் கேர்ல்ஸ் நான் எல்லாருக்கும் ஒரே மாரி அன்பு தான் குடுத்தேன். அப்படின்லாம் நீங்க எந்த மூஞ்ச வச்சுட்டு சொல்றீங்கன்னு எனக்கு புரியவே இல்ல. இதுல இன்னொன்னும் கேட்குறாங்க. வெளில வந்து கமெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்களா? இல்ல சோஷியல் மீடியால எப்படி போயிருக்கு? பிக் பாஸ் ஷோ போனா ப்ளஸ்ஸும் வரும், மைனஸ் வரும்னு எப்படின்னா, நான் இதுவரைக்கும் பாசிட்டிவா தான் பார்த்துட்டுருக்கேன். எனக்கு எதுவும் பெருசா மைனஸா தெரியல. ஏன்னா எனக்கு பாசிட்டிவா அவ்ளோ வந்துட்டுருக்கு. எனக்கு அதுவே பெரிய விஷயமா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இந்த இடத்துல இதுல இன்னொன்னு அவர் சொல்றாரு. இதுல ஆங்கர் வந்து கேட்குறாங்க. இதுல மொக்க மூஞ்சா இருந்தாலுமே மார்க்கெட்டிங் தான்னு சொல்லிட்டு, இது எல்லாமே வந்து